குழந்தைகள் எதிர்காலம் பாதிக்கும். எதிர்காலத்தில் இடஒதுக்கீடுக்கு எதிராக போயிடும். சொத்துரிமையில் பிரச்சனை வந்துடும். வக்ஃப் போர்டு சொத்துனா அது தனியாக இஸ்லாமியர்களுக்கு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு தனியாக இருக்குது. இன்று திருமண முறை தனி, நம்ம திருமண முறை தனி. அவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். யாரை கல்யாணம் பண்ணணும்னா மாற்று மதத்தை ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே தனி ஆக்ட் அதுக்கு. நம்ம இந்து ரிலீஜன் தான் தாலி கட்டி பண்ணிக்கிறது, மோதிரம் மாற்றி பண்ணிக்கிறது. அது ஒரு மத, அது வந்து வழக்கம், மரபு வழக்கம். தாலி கூட கட்டிக்காம போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கலாம். முடியாதா? முடியும். அதில் ஒன்றும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு காலம்லாம் கிடையாது. தாலி கட்டி மோதிரம் மாற்றி மெட்டி கட்டிலாம் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறோம், மணமகளாக ஏற்றுக்கிறோம். அது இண்டோவில் நீ பண்ணுறியா ரிலீஜன்? இது பெரிய அரசியலமைப்பு சட்டத்தோட முரண்பட்ட விஷயங்களை நீங்கள் பேசிகிட்டு உட்காந்துருக்கீங்க நாடு. இப்போ போயிட்டு என்னன்னா கோர்ட்டு அழகாக சொல்லியிருக்கு, உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கும். ஒரு கற்றறிந்த மாவேக நீதிமன்றத்துக்கு தெரியாதாம்மா? நீதி அரசருக்கு தெரியாதாம்மா? ஏன்னா நீ உன் சொத்தை எந்த வகையில் ரைட் ஆஃப் பண்ணுறது? உன் வாரிசுகள் இருக்குல்ல, நீங்கள் வாங்க பந்தா வாங்கிட்ட இந்த பிள்ளைங்களுக்கு புள்ள பிறக்குது இல்லைம்மா. அப்போ எந்த முறைப்படி அந்த சொத்துக்களை பிரிச்சுக்குவாங்க அவங்க?